Tandi TV Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. இந்தியாவில் கொரோனா தொற்று மறுபடியும் அதிகரிச்சுட்டு வருது. பல மாநிலங்களில் புதிய வகை கொரோனா வேரியண்ட் பரவிக்கிட்டு இருக்கு. தமிழகத்தில் கொரோனா பாதிப்புக்கு 60 வயது முதியவர் ஒருவர் சமீபத்தில் உயிரிழந்திருக்கிறார். இந்த வார நிலவரப்படி நாடு முழுக்க 3000 பேருக்கு மேலே கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் கொரோனா வைரஸ் பற்றின அச்சத்தை மக்கள் மத்தியில் மறுபடியும் உண்டாக்கியிருக்கு. இப்போ பரவி வரக்கூடிய கொரோனா வைரஸ் எப்படிப்பட்டது, ஏற்கனவே போட்ட தடுப்பூசி இந்த வகை கோவிட் பாதிப்பு வராமல் தடுக்குமா, மீண்டும் பூஸ்டர் தடுப்பூசி போடணுமா, யாரெல்லாம் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பாட்காஸ்ட் பகுதியில் பார்க்கவிருக்கிறோம். வழங்குவதற்காக நான் ரஞ்சித். மும்பை, நொய்டா, லக்னோ, கர்நாடகா, அருணாச்சல பிரதேசம், வாரணாசி ஆகிய இடங்களில் புதிய வகை கொரோனா பாதிப்பு பதிவாகியிருக்கு. இந்தியாவில் தற்சமயம் LF7, XFG மற்றும் JN1, அப்புறம் புதிய ஒமிக்ரான் வகையைச் சேர்ந்த சப் வேரியண்ட் NB181 இதெல்லாம் தான் இப்போ பரவி வரக்கூடிய தொற்றுக்கு காரணமாக இருக்குது. இதில் முக்கியமானது NB181. NB181 வேரியண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். NB181 அப்படிங்கிறது ஒமிக்ரான் குடும்பத்தைச் சேர்ந்தது. இது LP81 மற்றும் JN1 போன்ற மற்ற சமீபத்திய சப் வேரியண்ட் கூட நெருங்கிய தொடர்புடையதாக இருக்குது. இது ஏற்கனவே சீனா, தாய்லாந்து, மற்ற கிழக்காசிய நாடுகளில் பரவலாக பதிவாகியிருக்கு. பிரான்ஸ், ஜப்பான், நெதர்லாந்து, ஸ்பெயின், தென்கொரியா, தைவான் ஆகிய நாடுகளிலிருந்து வந்த பயணிகள் கிட்டையும் கண்டறியப்பட்டுள்ளதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. இதுதான் இப்போ இந்தியாவின் பல பகுதிகளிலும் பரவிட்டு வருது. இந்த வகை கொரோனா பாதிப்பு பொதுவான காய்ச்சலை போன்ற அறிகுறிகளை தான் கொண்டிருக்கு. இருமல், மூக்கு ஒழுகுதல், தொண்டை வலி, லேசான காய்ச்சல், தலைவலி, உடல் வலி இதெல்லாம் காமன் சிம்டம்ஸாக இருக்குது. சில நேரங்களில் இரைப்பை, குடல் தொடர்பான பிரச்சனைகளும் அறிகுறிகளாக தென்படுது. அதே நேரம் NB181 வேரியண்ட்டுக்கு பரவும் வேகம் அதிகமாக இருப்பதும் நோய் எதிர்ப்பு சக்தியை ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய திறன் இருப்பதும் கவலை தரக்கூடியதாக இருக்குது. கொரோனாவோட 3 அலைகள் இதுக்கு முன்னே நாடு சந்திச்சிருக்கு. அப்போ நோயின் தீவிரம் அதிகமாக இருந்ததால் நிறைய பேர் உயிரிழந்தாங்க. தடுப்பூசியை கட்டாயம் போட்டுக்கணும்னு அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையினால் விலை மதிப்பற்ற பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டுச்சு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொரோனா சமயத்தில் 2 தடுப்பூசிகள் பிரதானமாக பயன்படுத்தப்பட்டது. ஒன்று கோவிஷீல்டு, இன்னொன்று கோவாக்சின். ஒரு சிலர் ரஷ்ய தயாரிப்பான ஸ்புட்னிக் தடுப்பூசியை எடுத்துக்கிட்டாங்க. மொத்த மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 1 பில்லியன், அதாவது 100 கோடி பேர் கோவிஷீல்டு அல்லது கோவாக்சின் தடுப்பூசியை குறைந்தபட்சம் 1 டோஸாவது போட்டுக்கொண்டவர்கள்னு சுகாதாரத்துறையின் புள்ளி விவரங்கள் சொல்லுது. இங்கிலாந்தோட அஸ்ட்ராஜெனிகா நிறுவனத்தின் உரிமம் பெற்று சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா தயாரித்த கோவிஷீல்டோட உற்பத்தி டிசம்பர் 2021 நிறுத்தப்பட்டுடுச்சு. அதே மாதிரி இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ICMR தேசிய வைராலஜி நிறுவனத்துடன் இணைந்து பாரத் பயோடெக் உருவாக்கிய இந்தியாவின் முதல் உள்நாட்டு கோவிட்-19 தடுப்பூசியான கோவாக்சின் 2022 ஆண்டின் தொடக்கத்திலேயே உற்பத்தியை நிறுத்திடுச்சு. ஏன்னா டிமாண்ட் இல்லாதது தான் காரணம். ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய இந்த தடுப்பூசிகள் இந்தியாவில் தற்போது பரவி வரக்கூடிய புதிய சப் வேரியண்ட்டை டார்கெட் பண்ணி டிசைன் பண்ணப்படலை. இருந்தாலும் கடந்த 1 வருஷத்துக்குள்ளே தொற்று பாதித்தவங்க, தடுப்பூசி போட்டுக்கிட்டவங்க இப்போ இந்த வைரஸ் வேரியண்ட்டால் பாதிக்கப்பட்டாலும் கூட சிவியராக அஃபெக்ட் ஆக மாட்டாங்க, ஓரளவு பாதுகாப்பு இருக்கும்னு சுகாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க. இப்போதைய சூழலில் இந்தியாவுக்கு புதிய கோவிட்-19 தடுப்பூசிகள் தேவையா அப்படிங்கிறத பற்றி இன்னும் முடிவு செய்யப்படலை. இது தொடர்பான வேலிடேஷன் நடந்துக்கிட்டு இருப்பதா ஆய்வுகள் சொல்லுது. அமெரிக்காவோட அரிசோனா சுகாதார அறிவியல் பல்கலைக்கழகத்தோட சமீபத்திய ஆய்வு நேச்சர் இம்யூனாலஜி இதழில் வெளியாகியிருக்கு. அதில் முந்தைய தடுப்பூசிகள் டெல்டா மற்றும் ஒமிக்ரான் மாதிரியான புதிய வகைகளுக்கு எதிராக கூட வலுவான எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான். தடுப்பூசி போடாதவங்க கூட ஒப்பிடும்போது தடுப்பூசி போட்டவங்க மிகவும் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டிருப்பதா அந்த ஆய்வு முடிவுகளில் தெரிய வந்திருக்கு. இப்போ வந்திருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் வேரியண்ட் ரொம்ப வேகமாக பரவி வருவதா நிபுணர்கள் சொல்கிறாங்க. அப்படின்னா கொரோனாவோட புதிய அலை வருமானு பலருக்கும் சந்தேகம் இருக்குது. இந்த முறை ஒரு புதிய அலை பரவுவதற்கான வாய்ப்பு குறைவுதான்னு சொல்லப்படுது. அதுக்கு 2 முக்கியமான காரணங்களை மருத்துவர்கள் விளக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாவில் ஏராளமான மக்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கு. ஒரு சிலருக்கு இயற்கையாகவே இந்த வைரஸ் வேரியண்ட்டை எதிர்த்து போராட குறைந்தபட்ச நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. 2வது, இந்த வேரியண்ட் வேகமாக பரவினாலும் கூட அதோட தீவிரம் கம்மியாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆனாலும் சீக்கிரம் குணமாகிடுமாம். இதனால் சில ஆண்டுகளுக்கு முன் நடந்தது மாதிரியான ஒரு சூழ்நிலை வராதுங்கிறது வல்லுநர்களோட கருத்தாக இருக்குது. புதிய திரிபான JN1 அப்படிங்கிறது ஒமிக்ரானோட துணை வகை.
இது அச்சுறுத்தக்கூடியது தான், இருந்தாலும் அறிகுறிகள் லேசானது தான், தீவிரமானதாக மாறாது. அதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் நோயாளிகளோட எண்ணிக்கையும் குறைவாக தான் இருக்குது. நோயாளிகளோட எண்ணிக்கை அதிகரித்து அதிகமான மக்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டு உயிரிழப்பு விகிதமும் உயர்ந்தாதான் மறுபடியும் புதிய ஒரு அலை உருவானதாக அறிவிக்கப்படும். ஆனால் JN.1 கொரோனா திரிபால் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்தாலும் பலருக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வரலை. இருந்தாலும் கூட பச்சிளம் குழந்தைகள், 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள், ஏற்கனவே பிற இணை நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க நிச்சயமாக கவனமாக இருக்கணும்னு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு. தொற்று பாதித்தவங்க மற்றவங்க கிட்டேருந்து தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வது மிகவும் முக்கியம். பொது இடங்களில் ஃபேஸ் மாஸ்க் அணிவது கட்டாயம் இல்லை, ஆனால் முன்னெச்சரிக்கையாக போட்டுக்கொள்வது நமக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் பாதுகாப்பு தரும் அப்படின்னு சுகாதாரத்துறை வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிட்டிருக்கு. சரி, இப்போ தடுப்பூசி விஷயத்துக்கு மறுபடியும் வருவோம். மீண்டும் கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கணுமா அப்படின்னு பல பேருக்கு சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்குது. இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, ஏற்கனவே போட்டுக்கொண்ட கொரோனா தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் வேரியண்ட்னு சொல்லப்படக்கூடிய புதிய திரிபுகளுக்கு எதிராக 100% பாதுகாப்பை தருங்கிறது உறுதி இல்லை. இதுக்கு உதாரணமாக இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசியை ஆய்வாளர்கள் சுட்டி காட்டுறாங்க. ஒரு வருஷம் போடக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி அடுத்த வருஷம் பயனில்லாமல் போயிடும். புதிய தடுப்பூசி தான் உருவாக்கப்படணும். ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் டோட்டலாகவே உருமாற்றம் அடையுது. அதனால் புதிய தடுப்பூசி கட்டாயம் தேவைப்படுது. ஆனால் கொரோனா வைரஸ் முழுமையாக மாறாமல் புதிய திரிபுகள் உருவாகுது, அதாவது வேரியண்ட்னு இதை சொல்கிறாங்க. அதனால தான் கொரோனாவுக்கு எதிரான முந்தைய தடுப்பூசிகளே ஓரளவுக்கு இப்பவும் பயன் தரும்னு நம்பப்படுது. இருந்தாலும் ரொம்பவே சக்தி வாய்ந்த வேரியண்ட் வந்ததுன்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தியே பலன் தருமாங்கிறது சந்தேகம் தானா. அதே சமயம் இப்போ வந்திருக்கிறது போலவே அடுத்தடுத்து உருமாற்றம் அடைந்து கொரோனாவோட புதிய திரிபுகள் வந்துட்டே தான் இருக்கும். கொரோனா தடுப்பூசி தொடர்பான ஆராய்ச்சிக்கே அதிக செலவாகுங்கிறதுனால ஒவ்வொரு முறையும் புது புது தடுப்பூசிகளை கொண்டு வருவது நடைமுறையில் சாத்தியமும் கிடையாதுன்னு மருத்துவ வல்லுநர்கள் சொல்கிறாங்க. தந்தி டிவி பாட்காஸ்ட் பவர்ட் பை இந்தியாஸ் நம்பர் 1 கோல்ட் பையிங் கம்பெனி, அட்டிகா கோல்ட் கம்பெனி. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.